உன்னை பார்க்க தான் நான் இவ்வளவு தூரம் வரணுமா? அப்ப யார பார்க்க வந்தீங்க? நான் எங்க அண்ணா நீ கொலை பண்ண கொலைகாரனை பார்க்க வந்தேன். இதோ வராங்களே உங்க அம்மா, அவங்க கிட்ட கேளு எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி இங்க வர வச்சாங்கன்னு. இப்ப எதுக்கு மாப்பிள்ள அதெல்லாம் கேட்டுக்கிட்டு? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்கல்ல, அஞ்சலியோட மனசை விட்டு பேசுங்க, ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்குங்க. அம்மா, சதீஷ் என்ன சொல்லி இங்க வர வச்ச? சொல்லுமா, சொல்ல போறே இல்லையா? அவங்க சொல்ல மாட்டாங்க, நான் சொல்றேன். கார்ல பாம்பு வச்சு உங்க அண்ணனிய கொலை பண்ண கொலைகாரனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இங்க வந்த அப்புறம் ஏமாத்துறாங்க. அம்மா, சதீஷ் கிட்ட போய் சொல்லிதான் இங்க வர வச்சியா? இல்லம்மா, எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம். சதீஷ் வரதுக்குள்ள உண்மையை தெரிஞ்சுக்கலான்னு முயற்சி பண்ணேன், ஆனா முடியல. அத உங்களுக்கு யார் மேல சந்தேகம்? அந்த ஆள் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். யாருன்னு சொல்லுங்க அத்தை. அது வந்து அப்படி எது முட்டாள்தனமான முடிவு எடுத்தீங்க? அஞ்சலியை மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்தையும் தூக்கு மேடைக்கு கொண்டு போற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அத்தை தயவு செஞ்சு சொல்றீங்களா இல்லையா? பண்ணீங்க என்ன மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள, நான் சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன். என்ன பார்த்தா உங்களுக்கு கேணைய மாதிரி தெரியுதா? நீங்க ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? ஏதோ செட்டப் டிராமா போடுற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வாணி மகால்ல போடுங்க, என்கிட்ட வேண்டாம். சதீஷ், நீங்க பேசுறத கேட்டு வயித்துல இருக்க நம்ம குழந்தை 8 உதைக்குது தெரியுமா? வாய மூடு. உங்க அம்மா என்னன்னா கொலைகாரனை காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, நீ குழந்தைய பத்தி சொல்லி ஏமாத்துறியா? பார், எந்த குழந்தையும் உன்னை என்னையும் சேர்த்து வைக்க போறது கிடையாது. சதீஷ், என்ன பேசுறீங்க? இது நம்ம குழந்தை, இது கூடவா நம்மள சேர்த்து வைக்காது? என்னது, இது நம்ம குழந்தையா? மாப்பிள்ள